திருமதி எஸ்வி சிவகுமாரன் அவர்களின் நெறியாழ்கையிலே நடன நிகழ்வுகள் இன்றைய இரவு கலை நிகழ்வுகளாக இடம்பெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அந்த நடன நிகழ்வை தொடர்ந்து ஆசிரியர் சிவாஜி கணேசன் சுயிபவன் அவர்களினுடைய நெறியாழ்கையிலே கோவலன் கண்ணகி கூத்து இடம்பெற இருக்கின்றது. கோவலன் கண்ணகி கூத்து. அதனைத் தொடர்ந்து கந்தசாமி காட்டீவர் அவர்களினுடைய அண்ணாவியத்திலே மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் சிந்தரனை கூத்தும் இடம்பெற இருக்கின்றது. ஆலயத்திற்கு வருகை தந்த அக்கையும் தம்பியும் அவர்களிலே தம்பியார் இந்த ஒருவருக்கு கர்மபீடத்திலே காத்திருக்கின்றார். சகோதரி கீர்த்தனா அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு சிறுவன் தன்னுடைய அக்கா கீர்த்தனா அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆலய ஒருவருக்கு கர்மபீடத்தில் வந்து அவரை சந்திக்கவும். எனவே அன்பானவர்களே, இரவு இடம்பெறுகின்ற கலை நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆலய நாட்காட்டி 2025 வருடத்திற்கான நாட்காட்டி ஆலய வாயிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அதனையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்துணை அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல வரலாற்று புகழ் நிறைந்த வற்றாப்பளை கண்ணகையாளினுடைய அனுக்கிரகம் கிடைக்க மனம் மொழி மைகளாலே அந்த அம்பாளின் பாதம் பணிந்து வேண்டி இதுவரை நேரமும் என்னுடைய இந்த நேரடி வர்ணனையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே குன்றுருவவில் வாங்கியிருந்த முகமொன்றே மாறுபடு சூழலை பதைத்த முகமொன்றே பள்ளியை மனம் உணர வந்த முகமொன்றே வணக்கம் உறவுகளே. இது என்னன்னு சொன்னால் வற்றாப்பளை அம்மாள் கோயில்னு சொல்றது. வற்றாப்பளை அம்மன் கோயில். என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கடைசி திங்கள். இந்த இதில் வந்து இரவிரவா அன்னதானம் கொடுக்கப்படுது. நான் இந்த விஷயத்த வந்து நான் வெளியில் ஃபுல் வீடியோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் உண்மையிலே பாராட்டணும். என்னன்னு சொன்னால் வந்துட்டு போகிற முழு பேரும் சாப்பிடணும். அதுவும் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். இங்கே இதில் வந்து இன்னொரு விஷயம்னு சொன்னால் இந்த அன்னதானம் எத்தனை மணி துவங்கி எத்தனை மணி மட்டும் கொடுக்குறோன்ற வந்து நான் வந்து இந்த அப்பாட்ட வந்து கேட்க போகிறோம். இன்னும் ஒரு விஷயம், எனக்கு வந்து இதுக்குள்ள நிற்கிற ஒரு ஒரு பாக்கியம் கிடைச்சாதான் நான் வச்சுக்கோங்க. எத்தனை மணி மட்டுமாப்பா நீங்கள் துவங்கி எத்தனை மணி மட்டும் கொடுக்குறோம்? சரியா 12 மணிக்கு பிள்ளையாற்ற பூஜை ஆரம்பிக்க துவங்கினால் பின்னேரம் 6 மணிக்கு தான் ஒரு இடைவெளி வருவாங்க. என்னது கண்டதுனா அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு போச்சு. அந்த 6வது 1 மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்த கட்டம் கொடுக்க வலிக்கிட்டவங்களுக்குனால் இரவு 11 மணி 12 மணி மட்டும் இந்த பங்குனி திங்கள் கடைசிக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இது நாங்கள் இப்போது செய்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டம் மட்டும். என்ன காரணம் சொன்னால் இப்போ வற்றாப்பளை கோயில் நிர்வாகம் தாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அங்கே அவையில் எங்களை இதுக்குள்ளால வெளியேற சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இது சபையாக்கி 39 வருஷம்
32 வருஷம் எனக்கு தெரியும். 32 வயசு எனக்கு தெரியும். 32 வருஷம் வந்து எனக்கு தெரியும். நான் இதுக்குள்ள வந்து 8 வயசுல வந்தேன். இன்னைக்கு எனக்கு வயசு 62 வயசு. தெரியும். 54 வருஷம் நான் இதுக்கு சேவையா இருக்கேன். சாதாரண. நாங்கள் என்னன்னா எங்களுக்கு உலகத்துல மக்கள் தார நிதி. இது எங்கட நிதியில கொடுக்க இல்லை. இது மக்கள் தார நிதியை தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்ப அதே அவையால் தங்கள்கிட்ட கேட்டா எங்களை ஒரு வேலைக்காரராங்க தாங்கள் சம்பளம் தருவீங்கன்னு சொல்லி நிற்கிறேன். கடமைப்பட சொல்லு. அப்ப இது வந்து இப்போ ஒரு சர்வாதிகார போக்குல போய்ட்டு இன்றைக்கெல்லாம் நாங்கள் சாதாரணமாக இன்றைக்கு எங்கட மடத்துல இன்றைக்கு நாங்கள் இது வரைக்கும் ஒரு 350 ஆட்சி போட்டிருக்கோம். இதை விட இன்னும் போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கரை சேவைக்கு இருக்கு. கரை வச்சு இன்னும் கொடுக்கலாம். அவ்வளோ சனமாக தான் கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள் காணாத பற்ற சில பற்றாக்குறையால நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம். ஆனால் 7 மட்டுக்கும் இரவு 12 1 மணி மட்டுக்கும் நாங்களே தான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். சரியப்பா. இது வந்து நான் உங்கள்கிட்ட வந்து அடுத்த ஒரு காணொலியில வந்து நான் ஃபுல் தகவலா வந்து நான் இதை வெளி சமுதாயத்துக்கும் சரி புலம்பெயர் தேசத்துல உங்களுக்கு வந்து இந்த நிதி அன்பளிப்பு செய்கிற ஆட்களும் பார்க்கக்கூடிய மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து நான் இது போடுறேன். நான் உங்களோட ஆறுதலா நான் நிறைய விஷயம் நன்றியப்பா. நன்றியப்பா. என்ன இதுக்குள்ள ஒரு ஒரு நிமிஷம் இதுக்குள்ள நின்றாக்கு நான் பெருமைப்பட்டு தான் போவேன். உண்மையிலே தூக்குனா பிறகு இதுக்கு வந்ததாலதான் நாங்களுக்கு உங்களோட கண்டிப்பா கண்டிப்பா அதான் தம்பியா கேட்டுட்டு தான் வந்தேன். நாங்கள் இது வந்து கோயில்ல எப்படியோ அதே மாதிரி நாங்கள் இங்க கும்பம் வச்சு கண்டிப்பா இந்த கும்பம் அம்மன் வெளி வீதி வரும் வார நேரம் இந்த கும்பம் தான் கொண்டு போய் அங்க நாங்கள் சரி கண்டிப்பா நான் நிறைய விஷயம் நான் உங்களோட கதைக்கிறேன். இது வந்து உறவுகளே உண்மையிலேயே நான் இதுக்கு வந்தது பெருமைப்பட்டேன்னு சொன்னா கும்பம் சரிச்சாச்சு. கும்பம் சரிச்ச பிறகுதான் என்னையே விட்டுருக்கணும். இப்போ வந்து சரியா 8:50 தான் என்னையே உள்ளுக்கு விட்டுருக்கணும். அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு ஒரு சவதான் இது. 32 வருஷம் எனக்கு தெரியும். இந்த இந்த இதுல வந்து சாப்பாடுகள் இதில் கொடுக்குற வந்து நானும் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு இருக்கிறேன் வந்திருக்கிறேன். இந்த இப்போ பானை கொண்டு இறக்கி வச்சுட்டு போயினோம். இது வந்து சோறு வந்து தட்டி பரவி அதுக்குன்ற ஒரு முறை இருக்கு தானே, அந்த முறையின்படி செய்திருக்கணும். கண்டிப்பா பாருங்க. நான் நிறைய இதுகள் வந்து நான் வீடியோவா தாரேன் பாருங்க. கண்டிப்பா நான் இது வந்து இப்போ 8:40 8:50க்கு பிறகு நடக்கும் சவைதான் இது. இந்த சவைன்ற ஒரு வலிமையை பாருங்க. உண்மையிலேயே அம்மளாக்கிட்ட வந்து சாப்பிட்றது பெருமை, எல்லாருக்கும் பெருமை. மற்றது இந்த உதவி நிதி வந்து புலம்பெயர் தேசத்து உறவுகள்கிட்ட நிதியில வாரதால வந்து பெருமைப்படணும் உண்மையிலேயே. இது வந்து அடுத்த மண்டபம். இது வந்து இந்த கட்டடம் கட்டின ஒரு அன்பளிப்பு சகல விதமான இதுகளும் வந்து நல்ல ஒரு இதான் வந்து இதுல தெரியும். பாருங்க நான் காட்டுறேன். என்னன்னு சொன்னா உண்மையான ஒரு பிரச்சனை சொல்றேன். இதுக்குள்ள அனுமதி இல்லை. எனக்காக நான் என்ன சொன்னா நான் வந்து பஞ்சாப்லதான் நின்றேன். இது வந்தா புது மண்டபம். இது வந்து புறாகு தாண்டின மண்டபம் தானே. கண்டிப்பா நான் இந்த காணொலி வந்து நான் முழுமையா தருவேன். அடுத்த ஒரு வார திங்கள் அப்படி நான் தருவேன். கண்டிப்பா தருவேன்.